Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.7ல second question பார்க்குறோம். question என்னன்னா find the square root of the following. அதாவது square root வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 4x square plus 20x plus 25. first இந்த equation எழுதிக்கலாம். அதாவது 4x square plus 20x plus 25. இப்போ 4x squareன்றது நம்ம 2x the whole square அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 25 நம்ம 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 20x நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 2x into 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா 2 into 2x என்ன 4x, 4x into 5 என்ன 20x. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 2 into 2x into 5 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2xன்றது நம்ம a அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது a equal to 2x. அதே மாதிரி 5ன்றது நம்ம b அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ b equal to 5. அப்போது உங்களுக்கு a plus b the whole square என்ன வரும் a square plus 2ab plus b square. இங்கே a வந்து என்ன 2x. அப்போது 2x the whole square plus 2ab. அப்போ என்ன வரும் 2 into a வந்து என்ன 2x into b வந்து என்ன 5 plus b squareனா 5 square. So, இப்போ இந்த ஈக்குவேஷனையும் பாருங்க. அது எப்படி இருக்கு 2x the whole square plus 2 into 2x into 5 plus 5 square. அதாவது a plus b whole square இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ அது மூலமாக இப்போ a square plus 2ab plus b square நம்ம எப்படி எழுதலாம் a plus b the whole square. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் 2x plus 5 the whole square அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் 2x plus 5 the whole square. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x plus 5 the whole square. அப்போ என்ன வரும் பவர் 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது 2x plus 5. இது நம்ம மாடுலஸில் எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2x plus 5. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது நம்ம இப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் மீதியெல்லாம் எழுதிக்கலாம் மைனஸ் 24xy ப்ளஸ் 30xz மைனஸ் 40yz. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9x ஸ்கொயர் இது நம்ம எப்படி எழுதலாம் 3x the whole square அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 16y ஸ்கொயரை நம்ம 4y the whole square அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 25z ஸ்கொயரை நம்ம 5z the whole square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 3x the whole square வந்து 9x ஸ்கொயர் தான். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது a ப்ளஸ் b ப்ளஸ் c the whole square. இது நம்ம எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus 2bc plus 2ca அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதில் ஏன்றதை நம்ம 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது a equal to 3x. அதேமாரி bன்றது இங்கே என்ன 4y. அதேமாரி cன்றது 5z. அப்போது நம்மளுக்கு 3x plus 4y plus cz the whole square. இது நம்ம எப்படி எழுதுவோம் 3x the whole square. ஸோ அதான் இங்கே இருக்குது. அதேமாதிரி plus 4y the whole square. அதேமாதிரி plus 5z the whole square அப்படின்னு இருக்குது. இப்போ மீதி plus 2ab. a வந்து இங்கே என்ன 3x. அப்போது 2 into 3x into b வந்து இங்கே என்ன 4y. அடுத்து plus 2bc. அப்போது 2 into இங்கே b வந்து என்ன 4y into c வந்து என்ன 5z plus 2ca. இங்கே c வந்து என்ன 5z into a வந்து என்ன 3x. ஸோ இது நம்ம இப்படி எழுதலாமா? ஆனால் இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் 24xy இருக்குது. அதே மாதிரி மைனஸ் 40yz அப்படின்னு இருக்குது. அதாவது ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே காமனான வேரியபிள் என்னன்னு பாருங்கள் y. ஸோ இப்போ இந்த y தான் நம்ம மைனஸ் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4yன்னு இருக்குது. அப்போது மைனஸ் 4y அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே என்ன வரும் மைனஸ் 4y. இப்போ பார்த்தீங்கன்னா 4yன்றது நம்ம என்ன எடுத்துருந்தோம் b. ஆனால் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு மைனஸ் 4y. அப்போ இது நம்ம மைனஸ் b அப்படின்னு சொல்லலாமா? அப்போ எங்கள் ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும் a மைனஸ் b ப்ளஸ் c the whole square ஈக்குவல் டு இங்கே a ஸ்கொயர் தான் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இங்கே என்ன வரும் மைனஸ் 2ab
minus 2bc plus 2ca அப்படின்னு வரும். அப்போது உங்களுக்கு இது எப்படி வரும்னா 3x minus 4y plus 5z the whole square அப்படின்னு வரும். அதான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ இங்கே என்ன வரும் 3x the whole square plus minus 4y the whole square plus 5z the whole square. அப்போ இங்கே என்ன வரும் minus 2 into 3x into 4y minus 2 into 4y into 5z plus 2 into 5z into 3x. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன 3x minus 4y plus 5z the whole square. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதலாம். அப்போது இதை நீங்கள் எப்படி ரீரைட் பண்ணுறீங்க 3x minus 4y plus 5z the whole square. அதாவது டோட்டலாக நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து பார்க்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x minus 4y plus 5z the whole square. இப்போது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால இந்த பவர் 2 வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ மீதி ஆன்சர் என்ன, இது நம்ம மாடுலஸில் எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3x minus 4y plus 5z. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.